அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடக்கும். இந்த இருமுடி விழாவை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் தைப்பூச ஜோதி விழாவுக்கு முன்பே சக்தி மாலை அணிந்து சக்தி விரதம் இருந்து ஆதி பராசக்தி அம்மனுக்கு இருமுடி எடுத்து வந்து சுயம்பு அன்னைக்கு அபிஷேகம் செய்வது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் இந்த ஆண்டும் இருமுடி விழா அப்படிங்கிறது ஜனவரி 24 வரை நடைபெற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 25 அன்று தைப்பூச ஜோதி ஏற்றப்படும் என்று சொல்லப்படுது. இதையொட்டி 1000க்கும் மேற்பட்ட செவ்வாடை தொண்டர்கள் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு தொண்டு செய்து வராங்க. விழா முடியும் வர அன்னதானம் நடைபெற்று கொண்டே இருக்கும். விழா ஆரம்ப நாட்களில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிந்து சித்தர் பீடம் வருகை புரிவாங்க. இருமுடி விழாவை முன்னிட்டு நிறைய விஷயங்கள் இங்கு சிறப்பாக மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மேல்மருவத்தூர் அம்மன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்திக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். குறிப்பாக கடவுளுக்கு நாம் ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு காணிக்கையான பொருளை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நமக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிற வகையில் ஒரு மஞ்சள் துணியில் அல்லது ஒரு சிகப்பு நிற துணியில் ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஏதாவது இது போன்ற காசுகளை கொஞ்சோண்டு அரிசி இவையெல்லாம் போட்டு கட்டி வைத்திருந்து அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோவிலுக்கு போகும்போது அதை எடுத்துகிட்டு போய் நாம் அங்கே சேர்க்கும்போது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த மேல்மருவத்தூர் அம்மனை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அந்த அம்மனை மனதார வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரபல ஜோதிடர்கிட்ட ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? குறைந்த விலையில் முன்பதிவு செய்து வீட்டில் இருந்தே தொலைபேசியில் ஜோதிடம் கேட்டுக்க முடியும். பிறந்த தேதி, நேரம், ஊர் இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா போதுமானது. உங்களுடைய கேள்விக்கு நாங்களே ஃபோன் செய்து பலன் சொல்கிறோம். 500 ரூபாய் மட்டும்தான். 9344065789 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பெண்கள் கருவறைக்குள்ளே சென்று அர்ச்சனை செய்யக்கூடிய காட்சியை பிற எந்த கோவில்லையும் நம்மளால் பார்க்க முடியாது. மேலும் மாதவிலக்கு காலத்தில் கூட கோவிலுக்கு செல்வதும் கிடையாது. மருவத்தூர் கோவில் இத்தகைய கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாமல் ஆண்டுதோறும் பெண்களே இந்த கோவில் விழாவை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. கருவறைக்குள்ளே சென்று பெண்களே பூஜை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ நாம் இந்த அம்மனை வழிபாடு செய்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேல்மருவத்தூர் கோவிலில் மேலும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஆடிப்பூரம், தைப்பூசம், பங்காரு அடிகளாருடைய பிறந்த நாளான மார்ச் 3 நவராத்திரி ஆகிய முக்கியமான விழாக்கள் இங்கு ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். நீங்கள் இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்ட அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் ஆன்மீக குரு பங்காரு அடிகளார் இருந்து வந்தார். அவரை எல்லோரும் அம்மா என்று தான் அழைப்பாங்க. அவரை வணங்காத இந்த ஆதி பராசக்தி பக்தரே இருக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு அவர் மரணம் அடைந்தார். இதனால் பக்தர்கள் ரொம்பவே ஒரு கவலையில் இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேல்மருவத்தூரில் சுயம்பு வடிவத்தில் அன்னை ஆதி பராசக்தி எழுந்தருள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய பெண் சித்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரே சித்தர்களுக்கு எல்லாம் தலைவியான ஆதி பராசக்தி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி அம்மனுக்கு சக்தி மாலை அணிந்து நாம் வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா முக்கியமாக திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அன்னை ஆதி பராசக்தியினுடைய சிலை 3 அடி உயரம் கொண்டது. தாமரை பீடத்தில் வலது கால மடக்கியும் இடது கால ஊன்றியும் அமர்ந்திருக்கிறாங்க.
இடக்காலை ஊன்றி இருப்பதன் மூலமாக அனைத்திலும் முதன்மை தத்துவம் பெற்றவள் இந்த ஆதிபராசக்தி என்பது உணர்த்தப்படுது. அந்த அம்மன் தன்னுடைய வலது கரத்தில் தாமரை மொட்டு ஒன்றை ஏந்தி இருக்காங்க. பொதுவாகவே அம்பாள் சிலைக்கு 4, 8 அப்படின்னு கரங்கள் அமைக்கப்படுவது வழக்கம்தான். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அம்பாளுக்கு 2 கரங்களே இருக்கும். அதுபோல் மருவத்தூர் ஆதிபராசக்தியும் 2 கரங்களுடன் காட்சி கொடுக்குறாங்க. அன்னை பராசக்தி மானிட வடிவத்தில் அருள்பாலித்த இடங்களில் மட்டுமே அவளை 2 கரங்களுடன் படைப்பது வழக்கம். இவளுடைய ஞான வடிவான கூந்தல் மேலே தூக்கி முடிந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அன்னை ஆதிபராசக்தி அமைந்திருக்கக்கூடிய தாமரை பீடம் இருதய கமலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெஞ்ச தாமரை அப்படின்னு கூறப்படுவது உண்டு. உயிர்களுடைய நெஞ்சமே தன்னுடைய உறைவிடம் என்பதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை மற்ற நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள். தாமரை மலர்னுடைய புற இதழ்கள் கீழே நோக்கி இருக்கும், அக இதழ்கள் மேல் நோக்கி இருக்கும். நெஞ்சினுடைய 2 பகுதிகளை அக இதழும் புற இதழும் குறிக்கிறது. இதனை அகமனம் புறமணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் புறமணம் உலக இன்பங்களில் ஈடுபட்டு அமிழ்ந்து கீழ் நோக்கி இருக்கிறது. அகமனம் அன்னையினுடைய அருளை நாடி மேல் நோக்கி எழுவதை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். அன்னையினுடைய இடக்கால் கீழ் நோக்கி புற இதழ்களின் மேல் படித்திருக்கும். அதாவது உலக இன்பங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய மக்கள் அழிந்து விடாமல் அவர்களை காக்க அன்னை தன்னுடைய திருவடிகளை தந்திருக்கிறாள் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து அர்த்தப்படுது. பொதுவாகவே தன்னுடைய இடது திருவடியை ஊன்றி இருப்பதன் மூலமாக தனக்கு மேற்பட்ட அருளாக இந்த அம்மன் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் அடையாளமாக இது காட்டப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை மாமல்லபுரம் சிற்பக்கல்லூரியின் இருந்து கணபதி ஸ்தபதி வடித்திருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லப்படுது. முக்கியமாக இந்த மருவத்தூர் கோவிலில் இத்தகைய கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாமல் ஆண்டுதோறும் சிறப்பான வழிபாடுகள் நிறைய நடக்கிறது அப்படின்னும் பெண்களுக்கான கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கு முக்கியமானதாக சொல்லப்படுது. மேல்மருவத்தூரில் சுயம்பொடிவில் அன்னை எழுந்தருளி இருக்கக்கூடிய இடத்தில் பெண் சித்தர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த புண்ணிய பூமியில் ஒரு சித்தர் கூட்டமே உறைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கோவிலினுடைய வடப்புறம் நஞ்சை நிலம் இருக்குது. இந்த வயல் பகுதியில் இங்கு வந்து இரவில் தங்கக்கூடிய பக்தர்களின் வசதியை கருதி ஒரு கீற்று கொட்டகையாவது அமைக்கணும் அப்படின்னு சில அன்பர்கள் விரும்பினாங்களாம். ஆனால் அந்த இடத்துல கொட்டகை அமைக்க அன்னையினுடைய உத்தரவு கிடைக்கல. மேலும் அந்த நிலத்தில் அடியில் சில சித்தர்கள் இருப்பதாகவும் பங்கார அடிகளார் தெரிவிச்சிருக்காங்க. எனவே இந்த கோவிலை சித்தர் பீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு நீங்களும் இந்த கோவிலுக்கு போன அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பொதுவாகவே இந்த மூலவராக அமர்ந்திருக்கக்கூடிய ஆதிபராசக்தி அம்மனை வழிபட்டாலே போதும், நமக்கு எல்லா பிணிகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த கோவில் சாதி சமயங்கள் கடந்த சித்தர் பீடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த கோவிலுக்கு உண்டான ஆகம விதிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது தான் இந்த தலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேப்ப மரமும் புற்றும் தான் இந்த கோவில் உருவாகவே காரணமாக இருந்திருக்கு. பல வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட இயற்கை சிற்றத்தின் காரணமாக இந்த வேப்ப மரம் ஒன்று சாஞ்சு போயிருக்கு. அங்கே இருந்த புற்றும் கறந்து போயிருக்கு. அதன் அடியில் இருந்த அம்பாள் சுயம்பு வடிவமாக தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க. தன்னைத்தானே அம்மன் வெளிப்படுத்தி கொண்ட இந்த இடத்துல தான் இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் மூலதானம் அமைக்கப்பட்டிருக்கு. திரு கோபாலநாயக்கர் என்பவர் வேப்பமரம் விழுந்த இடத்தை சுத்தப்படுத்தி சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு கொட்டகை அமைத்து விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்திருக்காங்க. இந்த கோவிலில் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்திருக்கு. கோவில் கட்டக்கூடிய பணியானது 1977ஆம் ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அன்று முதல் சித்தர்பீடத்தில் பக்தர்கள் அம்மனிடம் அருள்வாக்கு கேட்பதற்கு ஆரம்பிக்க தொடங்கியிருக்காங்க. அதில் கிடைத்த காணிக்கையை வைத்து தான் இந்த கோவில் இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அமைந்திருக்கிறது. எல்லா பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வராங்க அப்படின்னு சொல்லப்படுது.
சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய இந்த அம்மனுக்கு உருவம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை அம்பாளிடம் வைத்து சிலை அமைத்து தரும்படி அருள்வாக்கு கேட்டிருக்காங்க. பக்தர்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அம்பாள் சிலையை வடிப்பதற்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதன்படி சிலை அமைக்கப்பட்டு அதில் இன்னைக்கு வரைக்கும் குடியிருக்கக்கூடிய அம்பாள் தன்னுடைய பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்காங்க. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வருவதை வழக்கமாக வச்சுருக்காங்க. குறிப்பாக பெண் பக்தர்களுடைய வருகை இந்த கோவிலுக்கு அதிகமாகவே இருக்கும். சிகப்பு துணை அணிந்து வரக்கூடிய அனைவருக்குமே ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. குறிப்பிட்ட இந்த கோவிலில் மேலும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, பில்லி சூனியம் போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவங்க நாம் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் இந்த கோவிலில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம இந்த கோவில் பற்றி இவ்வளோ தகவல் தெரியுது, நாம் இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்க்கும்போது, சென்னையிலிருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 92 கிலோமீட்டர் தொலைவில் மேல்மருவத்தூர் அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 9 மணி வரையிலும் இந்த கோவிலுடைய தரிசன நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் மேல்மருவத்தூர் காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கிறது. உங்களுக்கும் இந்த கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா மறக்காமல் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் இந்த ஆதிபராசக்தி அம்மனை ஏற்கனவே வழிபட்ட அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மேல்மருவத்தூர் அம்மன் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.